என்பிஆர்எஸ்சி நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் சென்டர். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மனேசர் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில், அதேமாதிரி குருகிராம் ரெண்டுத்துலேயும் இருக்குது இந்த மனேசர். ஸோ இந்த நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் சென்டரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, பிரெயினை பற்றி, அதாவது ஹியூமன் பிரெயினை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறது தான் இந்த என்பிஆர்எஸோட முக்கியமான ஃபங்க்ஷனு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வர்றது. ஸோ இது என்னென்ன டிசீஸை பற்றி இது வந்து ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னால், குறிப்பாக அல்சைமர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிலெப்சி, அதுக்கப்புறம் ஆட்டிசம், அதுக்கப்புறம் ஷிசோபெர்னியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்போலார் டிசார்டர். ஸோ இந்தமாரி டிசீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக வந்து பிரெயின் ரிலேட்டட் டிசீஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறது தான் இந்த என்பிஆர்எஸ்சியோட முக்கியமான ரோலே. ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா, ஒரு நதி வந்து உருவாவது ஒரு இடத்துல இருக்கும், கலக்கிறது இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த நதி உருவாகி கலக்கிற இடத்தையும் கிராஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ்லாம் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிடிடபிள்யூஎம்ஏன்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி ஒன்று இருக்குது. அதாவது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது 2018 ஃபார்ம் பண்ணது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இதோட ரோல் என்னன்னு சொன்னால், அது ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் ஃபார் காவேரி வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. இதுதான் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் ஃபார் காவேரி. ஸோ இந்த சிடபிள்யூஎம்இயோட ரோல் என்னன்னு சொன்னால், காவேரி வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும், அந்த லெவலில் வந்து மெஷர் பண்ணுறதும், அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அமங் ஸ்டேட்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும் தான் இந்த சிடபிள்யூஎம்இயோட ரோலே. டாட்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷனல் டெஸ்ட். அதாவது நாசா வந்து இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இதோட ரோலே என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் இந்தியா வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 டைம்ஸ் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்டிங்ஷன், அதாவது உயிரினங்கள் எல்லாமே மறைஞ்சிருக்கு. இந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா உயிரினங்கள் மறைஞ்சதுக்கு பல காரணம் இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரு வேளை பூமியில் வந்து ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை வந்து மோதுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டைம் ஒரு பேரழிவு வந்து நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வந்து இது பூமியை மோதுறதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சர்லேயும் இருக்குது. அதேமாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்குறப்ப அது மேலே வந்து நாசா வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து மோதி அந்த ஆஸ்ட்ராய்டோட பாத்தை சேஞ்ச் பண்ணி அதுலேருந்து பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து சேவ் பண்ணுறது தான் இந்த டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷனல் டெஸ்ட். இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து செய்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் பேர் வர்ணான்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கு. அது முக்கியமான ஜெட்டு பார்த்திங்கன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டு. வேர்ல்ட்லேயே அதிகமான டைம் ஜோன் கொண்டு இருக்கிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு தான். ஃப்ரான்ஸு கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம 3 வேர்டை டிரைவ் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கோம். அதுதான் வந்து ஒன்று லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இன்னொன்று ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 வந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னு சொன்னால் நெப்போலியனை சொல்லுவாங்க. நெப்போலியன் வீழ்ந்த வார் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர்லூ. ஸோ வாட்டர்லூவில் பார்த்திங்கன்னா இன்னொரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கும். இந்த ஒன் ஹூ மெட் வாட்டர்லூன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுதான் அவரோட எண்டு பாயிண்ட் ஆஃப் பர்டிகுலர் மேன் இஸ் கால்டு வாட்டர்லூ. வாட்டர்லூன்றது யுனைடெட் கிங்டமில் இருக்க ஒரு இடம். அங்கே தான் வந்து நெப்போலியனை வீழ்த்தினாங்க.